ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவ நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், தேவன் நீதியுள்ளவர். அவர் நீதியான காரியங்களை செய்கிறார். அவருடைய சமூகத்தில் நீதி உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நீதி, இந்த நீதி என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே ஷதேக் என்கிற ஒரு பதத்தினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு நேர்மையான, ஒரு சரியான உறவு என்று அதனுடைய பொருள். ஆம், தேவனுடைய நீதி என்பது தேவன் தன்னுடைய ஜனங்களோடு சரியான உறவில் இருக்கிறார். நாமும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ நீதியில காணப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனோடு சரியான ஒரு உறவிலும், நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, சக மனிதர்களோடு நாம் சரியான ஒரு உறவிலும் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய நீதிக்குட்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நாட்களிலே நம்முடைய உறவை நாம் பரிசோதித்து கொள்ளலாம். நாம் தேவனோடும் நம்முடைய சக மனிதர்களோடும் எவ்வாறு இருக்கிறோம் என்று நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன்.